ஹாய் டியூட்ஸ். 2 டேஸ்க்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு வந்து கேஷுவலா தோணும். பட் விஜயோட உயிருக்கு வந்து ஆபத்தா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுவது. ஆக்சுவலா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குடுக்குறாங்க. அதுவும் வந்து மத்திய அரசே வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புவாங்க. அவங்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து, இல்ல வந்து உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தா மட்டும் தான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பே தருவாங்க. கவர்மெண்ட்டா முன் வந்து அப்படி வந்து ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து இப்ப வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்கல்ல, இது வந்து 2 ஆப்ஷன்ல நம்ம எடுத்துக்கலாம். முதல் ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாதுகாப்பு தரக்கூடிய அந்த பெர்சன் இருக்கார்ல, சோ அவரு வந்து யோசிச்சு நமக்கு வந்து ஏதாவது வந்து ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதலாம். யாருக்கு? உள்துறை அமைச்சகத்துல இல்ல வந்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதலாம். அவங்க முடிவு பண்ணி எடுத்து அவங்களுக்கு புடிச்ச ஒரு இது ஏதாவது ஒரு கமாண்ட் ஆபீஸ் இல்ல வந்து ஏதோ ஒரு பந்தோபஸ்த் குடுத்தா மட்டும் தான் வந்து இது வந்து செல்லுபடியாகும். இதுக்கும் இப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால குடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு. இதுக்கும் நம்ம ஸ்டாலின், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் நெறைய பேர் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்க. முழுக்க முழுக்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டா வந்து குடுக்குறது. இப்ப விஜய்க்கு வந்து பிரிவு பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. இப்ப இந்த பிரிவு இருக்குல்லங்க. பிரிவுன்ற அப்ப எத்தன பிரிவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 6 பிரிவு இருக்கு. இசட் இருக்கு, இசட் பிளஸ் பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்பிஜி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒய் இருக்கு, அப்புறம் வந்து எக்ஸ் ஸ்கேல், அப்புறம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 6 பிரிவுகள் இருக்கு. இப்ப இந்த பிரிவுல வந்து இப்ப குடுக்குறாங்கல்ல, அந்த பெர்சன்லாம் வந்து யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களா இருக்கலாம். நம்ம பிரதமர் மோடிக்கு, குடியரசுத் தலைவர்கள், அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் மேன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து குடுக்கலாம். அண்ட் தென் வந்து நீதிபதிகளுக்கு வந்து குடுக்கலாம். நீதிபதிகளுக்கு எதுக்கு குடுக்கணும்? அவங்க வந்து என்ன தப்பு அதாவது அவங்களுக்கு வந்து எந்த உயிர் ஆபத்து ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. பட் வந்து அவங்களுக்கு பேசிக்கா வந்து பாதுகாப்பு குடுத்து தான் ஆகணும். ஹைகோர்ட்ல இருக்கவங்க, இவங்களுக்கு இந்த நீதிபதிகளுக்கு. சோ அதனால வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கலாம். ஒருவேள வந்து நீங்களா போயிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஹீரோ இருக்கலாம். இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லணும். அவங்க குடுக்கறது தானே தவிர, நீங்களா வந்து பிரைவேட்டா நீங்க வச்சுக்கலாம். பட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பாதுகாப்பு பிரிவு குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மத்திய அமைச்சகத்தால தான் நீங்க குடுத்தாகணும். இப்ப விஜய்க்கு வந்து இப்ப பிரிவு பாதுகாப்பு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே வந்து அவர் வந்து சொந்த செலவுல தான் வந்து 2 பேர் வந்து பாடி கார்ட் வச்சிருப்பார்ல. சோ நீங்க வந்து இப்ப மாநாட்டுல கூட பாடி கார்ட் வச்சிருந்த விக்கிரவாண்டில. அப்புறம் கூடவே வந்து அந்த 2 பேர் வராங்களா, அது வந்து பிரைவேட். அது வந்து அவர் வந்து சம்பளம் குடுப்பாரு. பட் இப்ப வந்து பிரிவு பாதுகாப்புல இவரு சம்பளம் தர தேவையில்ல. இது முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட்டா வந்து விஜய்க்கு பார்த்து வந்து குடுத்துருக்காங்களே தவிர, வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. இப்ப அந்த பிரிவுகள் வந்து 6 பிரிவுன்னு சொன்னேன்ல, அது என்னன்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிஜி. இது வந்து ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு கிராஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இந்த இதுல வந்து இயருக்கு மட்டுமே வந்து 525 கோடி வந்து செலவாகுமா பெர் இயருக்கு. இது வந்து நம்ம இந்தியால இருந்து ஒரே ஒருத்தருக்கு தான் குடுத்துருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாரத நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்ல. சோ அவருக்கு தான் வந்து இத குடுப்பாங்க. இதுல 55 பேர் அதுவும் திறமை வாய்ந்த கமாண்டோக்கள் வந்து இடம்பெறுவாங்களாம். திறமை வாய்ந்தனா எங்க இருந்தாலுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஷூட் பண்றது. இந்த மாரி பக்காவான அந்த திறமைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த திறமை பிளஸ் ஸ்கில் பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி 55 நபர்கள் வந்து நரேந்திர மோடி கூடயே வருவாங்க. இது கூட வந்து கார் வரும் பின்னாடி. அந்த கார் வந்து குண்டு துளைக்காத கார். அண்ட் தென் வந்து இந்த இதெல்லாம் அங்க இது பண்ணுவாங்கல்ல. சோ இப்ப நம்ம ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்னல்லாம் வந்து கண்டுபிடிச்சு பின்னாடி நம்மள வந்து தொரத்திட்டு வருவாங்க தீவிரவாதிகள்லாம். அந்த மாரி இந்த 8 கார்லயுமே வந்து சிக்னல் ஜாம்ன்னு சொல்லிட்டு ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப நரேந்திர மோடி எங்கேயாவது போறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த யாருமே வந்து இந்த கார வந்து சிக்னல் பண்ணி இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த கார்ல வந்து அவ்வளவு புரொடெக்ஷன் இருக்கு. இது நம்ம இந்தியால ஒரே ஒருத்தருக்கு நரேந்திர மோடிக்கு மட்டும் தான் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இசட் பிளஸ். இதுல வந்து 51 பேர் இருப்பாங்களாம். இதுல வந்து சம்திங் வந்து ஒரு 10 கமாண்டோ உட்பட ஒரு 51 பேர் வந்து கூடவே இருப்பாங்களாம். இதுக்கு வந்து 5 புல்லட் ப்ரூஃப் கார். பட் வந்து இதுக்கு வந்து டிராபிக் ஜாம் இந்த இது வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. 5 புல்லட் ப்ரூஃப் கார்ஸ் மட்டும் தான். இதுக்கு மந்த்லி வந்து 35 லேக்ஸ் வந்து செலவாகுதாம். இந்த இதுல இந்த பாதுகாப்பு பிரிவுல வந்து எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால 55% இருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து குடியரசுத் தலைவர்கள் அவரையும் சேர்த்து வந்து இந்த இசட் பிளஸ் பிளஸ் பிரிவுல இருக்காங்க. அது அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா, அப்புறம் வந்து அம்பானி இவங்களுக்குன்னு தனியா வந்து இந்த பாதுகாப்பு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கு இசட் பிளஸ் பிளஸ்.
அதுக்கப்புறம் வந்து இசட். இதுல வந்து சென்ட்ரல் போலீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இதுல வந்து 4 இருந்து 5 கமாண்டோ இருப்பாங்க. கூட வந்து 22 வீரர்கள். இதுவும் வந்து மத்திய அரசுல இருந்து அனுப்பப்படுற வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சோ இது வந்து இசட்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒய் பிளஸ் பிளஸ் பிரிவு. இதுல வந்து 2ல இருந்து 4 கமாண்டோ இருப்பாங்க. அது கூட சேர்ந்து ஒரு 11 போலீஸ் ஆபீசர்ஸ், அதுவும் மத்திய அரசுல இருந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 3 வெஹிக்கிள் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து மத்திய அரசே வந்து கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மந்த்லி வந்து 16 லேக்ஸ்ல இருந்து 20 லேக்ஸ்க்குள்ள வந்து செலவாகுமா. இதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ, இதுல வந்து 11% கூட இருப்பாங்க. அண்ட் தென் வந்து இப்ப விஜய்க்கு கொடுக்கப்பட்டது வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு. இதுல வந்து 1ல இருந்து 2 கமாண்டோக்கள் வந்து கூடவே வந்து இருப்பாங்க. விஜய் எங்க போனாலும் சரி கூடவே இருப்பாங்க. 2 வெஹிக்கிள் வந்து விஜய் வந்து பின் தொடர்ந்துகிட்டே வரும். அது மட்டும் இல்லாம 8% இது வந்து போலீஸ் ஆபீசர், அதுவும் மத்தியில இருந்து, அதாவது சென்ட்ரல்ல இருந்து வர போலீஸ் ஆபீசர் பிளஸ் வந்து 1 இருந்து 2 கமாண்டோ, மொத்தம் வந்து 10% வந்து விஜய் கூடவே வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. 2 வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க. இந்த பாதுகாப்பு துறைக்கு வந்து 12 லட்சம் ஆகுமாங்க. மந்த்லி வந்து 12 லேக்ஸ் ஆகுமா. அண்ட் தென் வந்து எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு. இதுதான் வந்து கடைசி பிரிவு. இதுல வந்து 2% தாங்க கூட வருவாங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸ்டேட் போலீஸ் வந்து யாராவது வந்து ஒரு 2 பேர். அப்புறம் வந்து வெஹிக்கிள் வந்து தேவைன்னா வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஆப்ஷனல் தான். ஸோ மத்திய அமைச்சர் வந்து தரமாட்டாங்க வெஹிக்கிள். மத்த 3 பிரிவு இருக்குல்ல, மொத்தம் 5 பிரிவுகளுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து தந்துருவாங்க. பட் இந்த எக்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தரமாட்டாங்க. வேணும்னா நீங்களா வந்து தானா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ்க்கு இவங்களுக்குன்னு தேவையான இது வந்து பேசிக்கா வந்து கொடுக்குறது, அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து மத்திய அமைச்சகத்துல இருந்து தான் வரப்போகுது. ஸோ உளவுத்துறை இருக்குல்ல, ஸோ அவங்களால வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து உயிருக்கு ஆபத்து. அதாவது அவங்க வந்து உளவுத்துறைன்றது எப்படின்னா, நம்மள வந்து தெரியாது. இப்போ உங்கள கூட கண்காணிச்சுட்டு இருக்கலாம். யாருக்கு எது தெரியும். என்னைய கூட வந்து கண்காணிச்சுட்டு இருக்கலாம் உளவுத்துறையில இருந்து. இவன் வந்து நீங்க கண்காணிங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கக்குள்ள வந்து எனக்கு வந்து எனக்கே தெரியாம வந்து எனக்கு பின்னாடி வந்து யாராவது இது பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து கண்காணிச்சிருந்திருக்கலாம். இல்ல வந்து விஜய் வந்து ஒரு லெட்டர் போட்டிருந்திருக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரிவு பாதுகாப்பு வேணும், செக்யூரிட்டி வேணும், செக்யூரிட்டி கார்டு பந்தோபஸ்து வேணும்னு சொன்னா, அது வந்து உளவுத்துறை வந்து டீட்டெயிலா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு மத்திய அமைச்சகத்துல இருந்து ஒரு ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு பாதுகாப்பு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 பிரிவு பாதுகாப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து நிறைய பர்சன்ட் இருக்காங்க. ஸோ மோடிஜி கிட்ட மட்டும்தான் எஸ்பிஜி, அதுக்கப்புறம் வந்து இசட் பிளஸ், அதுக்கப்புறம் வந்து இசட், அதுக்கப்புறம் ஒய்ஏ, ஒய் பிளஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ். இந்த மாதிரி 6 பிரிவுகள் இருக்கு. ஸோ இப்ப விஜய்க்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து விஜயோட உயிருக்கு ஆபத்து, இதனாலதான் வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இப்ப டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுக்கணும்? அவருதான் வெளியே வந்து மக்களே வந்து சந்திக்கலையே. சந்திக்காதவருக்கு எதுக்கு வந்து பனையூர் விட்டா ஒரு வீடு, அவர் வீடு விட்டா பனையூர், அவருக்கு எதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து கேட்கப்படுது. பட் ஈவன் தோ நம்ம மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து ஒரு சிஎம். ஸோ அவருக்கு வந்து இசட் பிளஸ் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்க எல்லா முதலமைச்சர்களுக்கும், எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும். அது இல்லாம இவருக்கு வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் காரும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் வந்து இது வந்து கிடையாது முதலமைச்சர்கள். பட் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இருந்த கருணாநிதி, ஜெயலலிதா இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் கார், அப்புறம் வந்து இந்த ஜாமர் இருக்குல்ல, ஸோ அவங்க போற காரை வந்து யாராலையும் வந்து சிக்னல் வச்சு இது கண்டுபிடிக்க முடியாது, ஜாம் பண்ணிடுவாங்க. ஸோ சிக்னலே வந்து கிடைக்காது. அது வந்து இப்போ வந்து நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கும். ஏன் ஈவன் வந்து ஒய் பிளஸ் பிளஸ் பிரிவு நம்ம எடப்பாடி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ், ஓபிஎஸ், இவங்களுக்குலாம் வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல. ஸோ இப்பதான் வந்து தாவேக்கால வந்து 1 இயர் ஆகுது கட்சி வந்து தொடங்கி பேர் வச்சு, அதுக்கப்புறம் வந்து மாநாடு. இதனால வந்து சோசியல் மீடியால வந்து வலம் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து இப்ப ரீசெண்டா வந்து மார்ச் மாதத்துல இருந்து நடைபயணம் மேற்கொள்ள போறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுல. அதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து விஜய் மேல வந்து முட்டை வீச்சு, இதான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால, இல்ல வந்து இமெயில்ல, அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ல வந்து கூட விஜய்க்கு போயிருந்திருக்கலாம் இமெயில் மூலமா. அதனால வந்து விஜய் கூட லெட்டர் போட்டிருந்திருக்கலாம். அதனால வந்து மத்திய அமைச்சகத்துல இருந்து இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நடக்குமே தவிர, உயிருக்கு ஆபத்து அப்படின்னா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு பாதுகாப்புன்னு கிடையாது. ஸோ இவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க வந்து அதை பத்தி பார்த்து அனலைஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்களே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏன் நம்ம நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பாதுகாப்பே இல்லையே. இன்க்ளூடிங் வந்து சீமானுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் அண்ணாமலைக்கே வந்து பாதுகாப்பு இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து கேட்டிருந்திருப்பாங்க எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. மற்றபடி வந்து எடுத்த உடனே வந்து யாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எந்த ஒரு பர்சனா இருந்தாலுமே. நீங்க பிரைவேட்டா நீங்க எந்த ஒண்ணு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க வந்து காசு குடுத்து அவங்களுக்கு மாசம் மாசம் நீங்க சம்பளம் குடுத்து நீங்க வந்து பிரைவேட்டா வந்து ஒரு பாதுகாப்பு வச்சுக்கலாம். ஒரு பாடி கார்டோ, இல்ல வந்து துப்பாக்கி ஏந்திய கூலி, இந்த மாரி நீங்க காசு குடுத்து வச்சுக்கலாம்.
பட் அரசா கொடுக்கறது வந்து ரேர் தான். அது வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் வந்து தருவாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கும் வந்து இப்போ உள்ள அரசியல் கட்சி எதுக்கு விஜய்க்கு வந்து இந்த பாதுகாப்புலாம் தந்ததுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நியூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்கறது பற்று கிடையாது. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு பிரிவு தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல வந்து உள்ள நுழைக்கவே முடியாது. ஸ்டேட் கவர்மெண்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதனாலதான் வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை, அசம்பாவிதமும் கிடையாது. ஸோ இதை வந்து விஜயா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்திருக்கலாம், அதனால வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லா நீங்க கிளாரிஃபை ஆயிருந்திருக்கும். ஸோ யாரு ஃப்ரெண்டோ வந்து உளறிட்டு இருப்பான்ல, இந்த மாதிரி விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன வந்து என்ன ஒரு விஷயம் வந்து அங்க நடந்திருக்கு, ஸோ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். டாடா பாய், சி யூ, லெட்ஸ் சில். டாடா.